வாரியர்ஸ் அனைவர்களுக்கும் வணக்கம். என்ன எடுத்தோடனே வாரியர்ஸ்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோட் ஃபார் வாரியர்ஸ். ஏன்னா இன்னைக்கு இதோட வேலையே நான் பேசினதுக்கு அப்புறம் அதோட பெரும்பாலான வேலை உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போது மொய் செஞ்சால் திருப்பி செய்வோம் இல்லையா? அதே மாதிரி விருந்தோம்பல்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல. நமக்கு யாராவது ஒன்று செஞ்சாக்கா பதிலுக்கு நம்ம செஞ்சிடணும். அதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். செஞ்சிருவோமா? செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. தப்பு பண்ணிட்ட சிங்காரம், நீ எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டவனை எவனையுமே நாங்கள் விட்டதே கிடையாது. நான் அன்னைக்கே சொன்னேன், டீசெண்டாக அரசியல் பண்ண கற்றுக்கடா கம் நாட்டி. அது கூட தமிழ் வார்த்தையில் தம்பி, கம் நாட்டி பாய்ஸ், புரியுதுங்களா? அப்போவே சொன்னேன். ஆனால் நீங்கள் கம் நாட்டி பாய்ஸ் நீங்கள் ஆனால் ரொம்ப உக்கிரமாக போயிட்டீங்க. ஸோ நம்ம சின்னத்துக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டீங்க, ரைட்டு. இப்போ உங்கள் சின்னம் ஒன்று வந்திருக்கு, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? இப்போது நார்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாய சின்னம்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க, சவுத்தில் விவசாய சின்னம்னு ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது விவசாய சின்னமே கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கரும்பு விவசாய சின்னம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டது கலப்பை விவசாய சின்னம். அப்போது இங்கே விவசாயின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சின்னத்தை கோட் பண்ணுவாங்கன்னா அங்கே கரும்பு, இங்கே கலப்பை, ரைட்டுங்களா? ஸோ அண்ணனை பொறுத்த வரைக்கும் கலப்பை, நம்ம சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் கலப்பை, தம்பிகளை பொறுத்த வரைக்கும் கலப்பை, கூட இருக்கவங்களாம் சேர்ந்து கலப்பை, எங்கே போனாலும் கலப்பை. நம்ம சின்னம் இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போயிருக்கு கலப்பை, பெங்களூரை தாண்டி இவங்க உலக நாடுகள்லாம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க கலப்பை, எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் நீ கலப்பை அப்படின்ற எல்லாத்துக்கும் தெரியும்டா கலப்பை அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த கலப்பை இருக்குல்ல, இந்த கலப்பையை கிளப்பிக்கிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் போய் கலைச்சிருக்காங்க அப்படின்றதால நம்ம பேச வேண்டியது இருக்குது, புரியுதுங்களா? அதாவது கலப்பை, இந்த கலப்பைன்னு ஒன்று வந்துட்டாலே எல்லாரும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கலப்பையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிற எல்லாருமே கலைச்சி போயிடுறாங்க. கலன்னு கலைக்கிற வரைக்கும் இந்த கலப்பையை கூப்பிட்டு போய் கலப்பணி ஆற்றி, நான் சொல்கிறது கலைத்தல்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, தெரியுங்களா? கலைச்சானோடனே நீ வேறு ஏதோ கலைச்சன்னு விட, கலைச்சல்னா கலைச்சி போகிறதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? டயர்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? அண்ணன் கூப்பிட்டு போனால் கலப்பை, தம்பிகள் கூப்பிட்டு போனால் கலப்பை, எங்கே கூட்டு போனாலும் கலப்பை. அந்த வீடியோ பயங்கர வைரலா, கலப்பை வந்து ஊருக்குள்ளே நின்று பயங்கரமாக கலப்பைன்னு நீ வந்தாலே கலப்பைன்னு தெரியுது. அதனால தான் அதுவே பண்ண இயற்கையாக உங்களுக்கு கலப்பை சின்னத்தையே கொடுத்துருக்கு கலப்பை. அதில் குறிப்பாக இதற்கு மேலே புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா தான் எப்பயுமே அது ஃப்ரெஷ் பீஸ், கரெக்டுங்களா? ரொம்ப வருஷமாக பயன்பாட்டில் இருந்து அதை வந்து மக்கள் புறந்தள்ளி அதை பயன்படுத்தாமல் போயிட்டாங்கன்னா, நான் சொல்கிறது நிலத்தில், ஓகேவா? பயன்படுத்தாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கு பெயர் இருக்குது, தெரியுங்களா? இது வரைக்கும் கலப்பை, அதை பயன்படுத்தாமலே போனால் அந்த கலப்பைக்கு பேர் முண்டை கலப்பை. எப்படி? முண்டை கலப்பை. ஸோ இனிமேட்டு எங்கே போனாலும் எப்படி கூப்பிடுவாங்க? முண்டை கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயன்படுத்தாததுக்கு, நான் வேற யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, நான் சொல்கிறது கலப்பையை பயன்படுத்தாமல் கிடக்கக்கூடிய கலப்பையை தூக்கிட்டு வந்தால் தப்பறம் முண்டை கலப்பை வருதுன்னு, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஊருக்குள்ளே இன்றைக்கி எல்லாமே டிராக்டர் வந்துருச்சு. ஸோ வந்து அந்த கலப்பை வச்சு உழுகக்கூடியதெல்லாம் இங்கே ரொம்ப கிடையவே கிடையாது. அப்போது இவங்க அந்த பழைய கலப்பையை தான் தூக்கிக்கிட்டு ஓட்டு கேட்க போகணும். அப்போ என்ன சொல்லுவாங்க? பார்த்தவொன்னே டே முண்டை கலப்பை, முண்டை கலப்பை, முண்டை கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பழைய கலப்பை. ஏன்னா தமிழ்லேயே இருக்குது, நாங்கள் வந்து தரவுகள் இல்லாமல் சொல்லலை. முண்டை கலப்பை என்பது என்ன, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. முண்டை கலப்பை என்பது முனை மழுங்கி போன, நீங்கள் முனை மழுங்கி போனோன்னே வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டு முனை மழுங்கிருச்சு அப்படின்னு அழுதாருலாம் சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பாக போயிடும். நம்ம தனி மனிதர் தாக்குதல் இங்கே செய்யலை. அதனால் வாரியர்ஸ் நீங்கள் அப்படிலாம் எதுவும் போயிடக்கூடாது, சரியா? நான் சொல்கிறது முண்டகலப்பை என்பது முனை மழுங்கி போன, பயன்பாடு குறைந்த அல்லது பழுது அடைந்த ஏற்கலப்பையை குறிக்கும் ஒரு பெயர் சொல்லாகும். அப்போ இதுக்கு மேலே எப்படி கூப்பிடுவாங்க? முண்டகலப்பை, என்ன கலப்பை, நீ வந்தாலே கலப்பை, எங்களுக்கு தெரியும்டா முண்டை கலப்பை அப்படின்னு இந்த முண்டை கலப்பையை பார்த்து சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம தனியாக யாரையும் இண்டிவிஜுவலாக சொல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓட்டு கேட்கும்போது எப்படி போய் ஓட்டு கேட்பாங்க? அண்ணே ஓட்டு போடுனேன் கலப்பை, அக்கா ஓட்டு போடு கலப்பை, தங்கச்சி ஓட்டு போடு கலப்பை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எட்டு விளக்க மரன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எங்கே வந்து என்னடா பேசுகிற முண்டை கலப்பை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா கலப்பை மழுங்கி போச்சுல. இப்போ நான் சொல்கிறது 15 வருஷமாக பயன்படாமல் இருக்கக்கூடிய கலப்பை. நான் சான்றின் அடிப்படையில் பேசுகிறேன், தனி மனித தாக்குதலில் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது, கரெக்டுங்களா? சான்றின் அடிப்படையில் இங்கே சொல்லியிருக்கு. நம்ம எல்லாமே வலைதளத்தில் ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். முண்டை கலப்பை என்பது மழுங்கி போன, பயன் குறைபாடுவற்ற, புரிஞ்சுங்களா? அப்போ இந்த முண்டை கலப்பையை தூக்கிக்கிட்டு நீ ஓட்டு கேட்கறதுக்கு ஊருக்குள்ளே வா.
ஆனால் உப்பு போட்டு சோறு சாப்பிட்ற இனமானத்தோடு தன்மானத்தோடு வாழக்கூடிய தமிழர்கள்ட்ட வந்து அக்கா நீ ஓட்டு போட்டு கலப்பை, தங்கச்சி ஓட்டு போட்டு கலப்பைன்னா செருப்பை கழட்டிட்டு அடிப்பாங்க. ஏன்னா இந்த கலப்பை விஷயன்றது, இந்த கலப்பை எந்த அளவுக்கு நீங்கள் கலப்பை, எந்த அளவுக்குலாம் கலப்பை அப்படின்றது ஊருக்கே தெரியும். நீ எங்கெங்கெல்லாம் கலப்பை, யார் கூடலாம் கலப்பை, எந்த இடத்துல போய் கலப்பை, எப்படியெல்லாம் கலப்பை, என்ன செஞ்சு கலப்பை, என்ன சொல்லி கலப்பை, ஐயோயோயோ டே முண்டை கலப்பை அப்படின்னு ஒரு பெரிய வரலாறே இருக்குது இந்த கலப்பைக்கு. கலப்பையை நம்ம வந்து அது ஏதாவது வீட்டில் வந்து ஆடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், கோழி வளர்ப்போம், அந்த மாதிரிலாம் எதுதோ வளர்ப்போம். ஆனால் இந்த முண்டை கலப்பை வந்து பயனெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருவோம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஓரமாக போட்ட முண்டை கலப்பை இன்றைக்கி ஊருக்குள்ளே அது ஒரு சின்னம்னு தூக்கிக்கிட்டு வருது, கரெக்டுங்களா? இப்போவும் சொல்கிறேன், நம்ம இந்த அந்த சின்னத்தை குறித்து அதன் பற்றின டெஃபினிஷன் தான் சொல்கிறோமே தவிர தனி மனிதல் தாக்குதல் கிடையாது. ஏன்னா அந்த கலப்பை என்பது ரொம்ப தெளிவாக வரலாற்றில் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கலப்பை எத்தனை வகையான கலப்பை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கலப்பை எத்தனை வகைப்படும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் 3 வகையான கலப்பை தானே. 3 வகையான கலப்பை தானே உங்களுக்கு தெரியும். நாங்கள் நிறைய கலப்பை இருக்குதான் சொல்கிறாங்க பாருங்கள். நாட்டு கலப்பை, இரும்பு கலப்பை, என்னது சட்டி கலப்பை, ஒரு வழியாக கலப்பை, அதாவது ஒரு வழி கலப்புங்க, சரியா? ஒரு வழி கலப்பை, அகல கலப்பை, உளிக்கலப்பை, உளிக்கலப்பை, அந்த மாதிரி பல கலப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்த கலப்பைகளும் ஒரே கூடாரத்துக்குள்ளே தான் அது பொருந்தி வருது, கரெக்டுங்களா? ஏன்னா கலப்பைனாலே அதுக்குள்ளே வரக்கூடிய உட்பிரிவு கலப்பைகள் இந்த கலப்பைகள்லாம், புரியுதுங்களா? அப்போது இந்த முண்டை கலப்பைகள் இருக்குல்ல, இந்த முண்டை கலப்பைகளை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வளம் வந்துக்கிட்டு இதில் வந்து சவுண்டு வேற. இப்போ நம்ம இத்தனை வகை கலப்பை பார்த்தோம் இல்லையா? இதில் இன்னொரு மிக முக்கியமான கலப்பை இருக்குது. சான்றின் அடிப்படையில் தான் சொல்கிறோம், ஒத்த கலப்பை, புரியுதுங்களா? இந்த ஒத்த கலப்பை கடைசி வரைக்கும் ஒத்த கலப்பையாக கிடக்க வேண்டியது. ஆனால் இந்த ஒத்த கலப்பை கூட பல முண்டை கலப்பை சேர்ந்துக்கிட்டு பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னாக்கா சரியாக வேலை செய்யாததுனால தான் முண்டை கலப்பை. ஆனால் நீ நல்லா வேலை செஞ்சிருக்கிறாடா முண்டை கலப்பை, அதுக்கு முன்னாடி தான் நீ வேலை செஞ்சாண்டா முண்டை கலப்பை, இப்போ அந்த முண்டை கலப்பை வேலை செய்யலாம் முண்டை கலப்பை. அப்போ என்ன செய்யலாம் அந்த ஒத்த கலப்பையை வச்சுக்கிட்டுன்னு பார்க்கும் பொழுது, ஒத்த கலப்பை வாயில் என்னன்னு சொல்லி வார்த்தைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் ஓட்டு போடும்போது இந்த ஒத்த கலப்பையை தூக்கிக்கிட்டு, இந்த ஒத்த கலப்பை ஒன்று இந்த முண்டை கலப்பையை தூக்கிக்கிட்டு என்னன்னு சொல்லி இந்த ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்னு கேட்பீங்க? எனக்கு ஒரு டவுட்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஊருக்குள்ளே வந்து ஓட்டு கேட்கும்போது கலப்பையை தூக்கிக்கிட்டு என்னென்னு கேட்பீங்க? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கலப்பையை தூக்கிட்டு அலையிறீங்க தான் இங்கே பிரச்சனையே போய்கிட்டு இருக்கா, தெரியுமா உங்களுக்கு? ஊருக்குள்ளே இவங்க கலப்பையை தூக்கிட்டு அலையிறானுங்க, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு போனால் அப்புறம் அங்கே போய் மன்னிப்பு கேட்டுறது, நான் தவறான கலப்பையை தூக்கிட்டு வந்துட்டேன், தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை சின்னத்தில் முன்னாடி கரும்பு சின்னம் இருந்துச்சுல, இப்போ கலப்பை சின்னம்ல, அதை சொல்கிறேன், நீங்கள் ஏதோ வேறு ஏதோ தப்பாக எடுத்துக்கூட, புரியுதா? அப்போது இந்த ஒத்த கலப்பை இப்போ அது மழுங்கி போன முண்டை கலப்பையாக மாறினதுனால இந்த முண்டை கலப்பைகளுடைய தூக்கிக்கிட்டு இவர்கள் ஓட்டு கேட்டு வரும்பொழுது நீங்கள் ரொம்ப மக்கள் வந்து தெளிவான முறையில் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஓட்டு போடணும். ஏன்னா இவங்க வந்தாலே கலப்பை தான் தெரியும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அவங்க வந்தாலே கலைத்து போகக்கூடிய என்ன சொல்கிறது கலப்பணிகள் செஞ்சு கலைச்சி போயிருப்பீங்க. அதனால் வந்து இந்த கலப்பைகளை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னாக்கா ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு மக்கள் வந்து ஓட்டு போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இங்கு ஏமாற்றக்கூடிய சூழல் எந்த அளவுக்கு இருக்குனாக்கா, தமிழ் வழி கல்வி என்பது தமிழ்நாட்டில் கிடையாது, அதனால் வந்து என் பிள்ளைய வந்து தமிழ் வழி கல்வியில் படிக்க வைக்க முடியல அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. ஊருக்குள்ளே தமிழ் மீடியம் ஸ்கூலே இல்லையா கவர்மெண்ட்டில்? எவ்வளோ இருந்திருக்கு? நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டு படிக்க வச்சிருக்க வேண்டியது தானே, ஏன் படிக்க வைக்கல? நீ கொண்டு போய் உங்கள் பிள்ளைகளை ஆங்கில வழி கல்வியில் வேறு தரம் என்ன சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் சேர்த்து படிக்க வைக்கிறது. போடுற பிராண்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு. ஆனால் இங்கே பேசுகிறது விவசாயத்தை குறித்து, வேளாண்மை குறித்து, தற்சார்பு குறித்து, இன்னும் சொல்ல போனால் கைத்தறி நெசவாளர்கள் குறித்து. யாராவது அந்த மாதிரி போடுறியா? அண்ணன் போடுறியா? தம்பி போடுறியா? செய்கிறது கிடையாது. ஓகே, இது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், அதனால் வந்து நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் ஒரு பிளப்புவாத அரசியலை நீங்கள் இங்கிருந்து மேற்கொள்கிறீங்க இல்லையா, அது மிக மோசமான ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா எவ்வளோ பெரிய தாக்கம்னா, ஒரு கலப்பை முண்டை கலப்பை ஆகிற வரைக்கும் நீங்கள் உழைச்சிருக்கீங்கன்றதான் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த கலப்பை மழுங்கி போகிற அளவுக்கு நீ வேலை செஞ்சுருக்கீங்க. எப்படியே பயன்பாடு அற்ற சூழல் மாறுற அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சு இந்த கலப்பையை முனை மழுங்கி போன கலப்பை தான் முண்டை கலப்பையான், புரியுதுங்களா? முனம் மழுங்குற அளவுக்கும் அழுகிற அளவுக்கும், சரி அது அழுகாதில்ல, அது இந்த உடையிறதா, சரி உடையிற அளவுக்கும் அந்த கலப்பையை வச்சு நீங்கள் வேலை செஞ்சுட்டு நீங்கள் என்னடான்னா எங்கள் சின்னத்துக்கு விளக்கம் கொடுக்குறீங்க. விளக்கம் நீங்கள்ல
விசில் அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? சீத்தி. கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய முண்டகலப்பையாக இருப்பீங்கன்னு வரலாறு எங்களுக்கு தெரியல. எப்படா? ஏன்னா நீ எங்களை தொட தான் நாங்களும் உன்னை தொட வேண்டியது இருக்குது. இப்போது டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியா நம்ம போட்டு பார்த்ததே நீங்கள் தொட போய் தான் பார்த்தோம். கடைசியில் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்த்தா அண்ணன் தான் வராரு. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியா அண்ணன் தான் வராரு. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் வேர்ல்டு அண்ணன் தான் வராரு. ஸோ உலகம் முழுக்க இவ்வளவு பிரபலமாக இருக்கீங்க. இப்போ கூட போட்டு பார்க்கும்போது சேர்த்தீங்கன்னா முண்டகலப்பையும் சேர்த்து வருது. ஒரு பக்கம் அண்ணன் வராரு, இப்போ முண்டகலப்பையும் சேர்த்து வருது. அண்ணன் கூட இந்த முண்டகலப்பை சேர்ந்துக்கிட்டு பண்ணுற வேலை இருக்கு பாரு, ஐயோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு முண்டகலப்பை அண்ணனுக்கே விபூதி அடிச்சிருக்குலாம் வேற சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்றது நமக்கு புரியல. அதை வந்து சான்று தரவுகள்லாம் கேட்டிருக்கிறோம். இன்னும் அதை கேட்டாக்கா நிறைய சான்றுகள் வேறு மாதிரியான இந்த கலப்பைகள் கொடுத்த சான்றுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தாப்பா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்ட்டு. ஏன்னா மிக நெருங்கிய ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் நீண்ட காலமாக பயணப்படக்கூடிய நபர்கள் அவங்க சில சான்றுகள் கொடுத்தாங்க. இந்த பாருங்க, இந்த கலப்பை, இந்த முண்டகலப்பை கலைச்ச வேலையெல்லாம் பாருங்க, அதாவது கலைப்படையை வச்ச வேலையை பாருங்க, கலப்பணியை பாருங்கன்னு சொல்லி சில வீடியோ ஆதாரங்கள்லாம் நம்மள்ட்ட கொடுத்தாங்க. அந்த வீடியோ ஆதாரம்லாம் பார்த்தா பா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த முண்டகலப்பை இதோட நிப்பாட்டிக்குச்சுன்னா நம்மளும் வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிடாமல் இருப்போம். இந்த முண்டகலப்பை இதுக்கு மேலே ரொம்ப ஆட்டம் போட்டுச்சுன்னா நம்ம அந்த தரவுகளை, அந்த வீடியோவை கூடிய சீக்கிரம் வந்து வெளியிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரியே தீர்மானிக்கிறான். நாங்கள் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பாலிடிக்ஸை தான் இங்கே முன்னெடுத்து வரோம். இது வரைக்கும் தளபதி வாயிலிருந்து ஒரு தவறான சொல் வரல, யாரை பற்றியும் அவதூறு பேசலை, யாரை பற்றியும் குறை சொல்ல, யார் மீதும் கோவப்படலை. என் மக்களை வதைக்கிறீங்க, என் மக்களை வந்து நிர்கதியாக்குறீங்க, என் மக்களை வந்து கொல்றீங்க, அவர்கள் மீது பாலியல் திமிர் நடக்குதுன்றனால தான் தளபதி கோவப்பட்டு களத்துக்கு வந்தார். தனி மனித கோபம் கிடையாது, ஆட்சியாளர்கள் மீது உள்ள கோபம். ஒரு குடும்பம் சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி மக்களை வந்து வதைக்கிறாங்கிறதுக்கு வந்த கோபம். ஆனால் இங்கே அரசியலை பிழைப்பாக நினச்சி சில நபர்களுக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் வந்துட்டாக்க எலெக்ஷன், ஆனால் ஒரு கட்சிக்கு மட்டும் அது கலெக்ஷன். புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமாக உட்காந்துக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய அழிச்சாட்டியம் இருக்குல்ல, எப்பயுமே வரலாற்றில் ஒரு பதிவாகவே சொல்லுவாங்க, ஆம பூந்த வீடு என்றைக்குமே உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது என்ன தரவுன்றதை அடுத்து நம்ம தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இதோட இந்த முண்டகலப்பை பற்றின செய்தியை மக்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதனால், வரலாற்று சான்றிதழ் இருப்பதனால் நம்ம அதை பற்றி பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம அவதூறு பேசலை, எந்த மனுஷனை பற்றி தனி மனித தாக்குதல் சொல்லலை. முழுக்க அந்த கலப்பை, அந்த கலப்பைக்கு முண்டகலப்பைன்னு எப்படி பேர் வந்துச்சு, அதோடைய செயல்பாடு என்ன, அந்த கலப்பை எப்படிலாம் கிளப்பி எங்கள் ஊருக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ மிச்சத்தை வாரியர்ஸ் நீங்கள் பார்த்துங்க. என்னோடய வேலை இதோடு முடிஞ்சிருச்சு. நிறைய வேலை இருக்குது எலெக்ஷனில். ஸோ அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷல் எபிசோடாக வருவோம், செய்வோம். நன்றி.